தலைவர் விஜய் பட்டு சட்டை பட்டு வேட்டில ரொம்ப அழகா திருச்செந்தூர் முருகர் கோவில்ல பிரம்மாண்டமா என்ட்ரி கொடுத்தாரு. கடற்கரையில காலை நினைச்சு வழிபாடு நடத்திக்கிட்டு மகா கும்பம் ஏந்தி சூரபத்மனை வதம் செஞ்ச வேலையும் வச்சு முருகர் கடவுளை தரிசனம் பண்ணினாரு. தலைவர் விஜய ஜோசப் விஜய் இவர் ஒரு கிறிஸ்டியன் எப்படி இந்து கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு சிலர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு, எம்மதமும் சம்மதம்னு சொல்ற நாடு. வெளிநாட்டுல இருந்து எத்தனையோ பேர் திருச்செந்தூர் கோவிலுக்கு வராங்க. எல்லார்கிட்டையும் இப்படி கேட்க முடியுமா? அதுக்காகவே தலைவர் விஜய் இந்து கோயில்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனதா சொல்றாங்க. எல்லா கடவுளையும் எல்லா மதத்தினரும் வணங்கலாம், அதுதான் இந்தியா. பிரம்மாண்டமான திருச்செந்தூர் தரிசனத்துக்கு பிறகு தலைவர் விஜய் இப்போ சீரடி சாய்பாபா கோவிலுக்கு போக போறாரு. சென்னையில இருந்து தனி விமானம் மூலமா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற சீரடி இன்டர்நேஷனல் விமான நிலையத்தில இருந்து சாய்பாபா கோவிலுக்கு சாலை வழியா காலையில 10:30 மணிக்கு செல்ல இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு. சீரடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து சாய்பாபா கோவிலுக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 15 கிலோமீட்டரும் சாலை வழியா தான் தலைவர் விஜய் போக போறாரு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தலைவர் விஜய்க்கு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போறாங்க, எந்த அளவுக்கு கொண்டாட போறாங்க அப்படிங்கறத எதிர்பார்த்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. தலைவர் விஜயோட சீரடி சாய்பாபா கோவில் என்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.